குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகர லக்னத்துக்கு சனி தசையை பற்றி பார்க்க போகிறோம். சனி தசை என்ன செய்யும்? மகர லக்னத்துக்கு சனி மகர லக்னத்துக்குலாம் சனி அதிபதியாக வராரு, உங்களுடைய வீட்டுக்கு ஆட்சி வீடாக வராரு, ஆட்சியாக இருக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது மகர லக்னத்துக்குலாம் கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஏன்னா ரெண்டாதிபதியாகவும் வராரு. ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானமாகவும் வராரு. அதுக்கு அதிபதியாக வராரு. அப்படி வரும்போது உங்களுக்கு நன்மை தான் செய்வார் ஒழிய கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அவர் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு லக்னத்திலேயே சனி பகவான் இருந்தாருன்னா, அதனுடைய தசை நடக்கும்போது 19 ஆண்டுகள் அவருடைய தசை. அப்போ அந்த திசையில் உங்களுக்கு நல்ல யோக பாக்கியத்தை தான் கொடுப்பாரு. என்ன தொழிலுக்கு காரகராகவும் வராரு சனி பகவான், ஆயுளுக்கு காரகராகவும் வராரு. அப்போ தொழிலை விருத்தி பண்ண வைப்பார் பெரிய லெவலில் சனி திசையில். ஆயுசை விருத்தி பண்ண வைப்பார். ஆயுளுக்கு பங்கம் வராது, கஷ்டகாலம் வராது. அதே மாதிரி உடலுக்கும் கஷ்டகாலம் வராது சனி திசையில். தன் திசையில் தன் புத்தி நடக்கும்போது மட்டும் இந்த 3 வருஷம் கஷ்டகாலமாக இருக்கும். மற்றபடி 16 வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லக்னத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி இருந்தார்னா, அது 2ஆம் இடமும் ஆட்சி வீடு சனி பகவானுக்கு. அது 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானமாக வரதுனால, தனஸ்தானமாகவும் வரதுனால, 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்துச்சுன்னா குடும்பத்தை ஏற்படுத்துறது. அந்த வயசில் திசை நடந்ததுன்னா, நம்ம திருமண வயசில் திசை நடந்ததுன்னா உங்களுக்கு லேட் மேரேஜ் உண்டு பண்ணும். ஏன்னா சனி பகவான் ஆட்சியாக இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது திருமணத்தை தாமதப்படுத்துவார். அதே 2ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருந்தார்னா நல்லாயிருக்கும். அதிக தாமதப்படுத்த மாட்டார். மற்றபடி படிப்பு விஷயத்தில், ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். படிப்பு நல்லா படிக்கக்கூடிய வயசில் இந்த தசை நடந்ததுன்னா படிப்பு நல்லா வரும். தொழில் செய்கிற வயசில் இந்த தசை வந்தது அப்படின்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் இல்லையா? தொழிலும் நல்ல தொழில் வளர்ச்சி பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா, 3ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் லக்னாதிபதியாக வரும்போது, இப்போ லக்னாதிபதி தான் நம்மளுக்கு தாய் தந்தை. தாய் தந்தை லக்னாதிபதி தாய் தந்தை எங்கே மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்ம தன் பிள்ளைக்கு நன்மை தானே செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார். அப்படிங்கிற வரிசையில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் நல்லதே தான் செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் வீடாக வருது. செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை. அது 4ஆம் வீடு தாய் ஸ்தானம், அழியாத சொத்துக்கள் ஸ்தானம், சுகபோக ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவர் பாவகர்க வரிசையில் வராரு. பாவகர்க வரிசையில் வரும்போது இவர் திரிகோணத்தில் இருந்தார்னா ரொம்ப யோக பாக்கியமாக இருக்கும். அதே கேந்திரத்தில் இருந்தார்னா, அவர் லக்னாதிபதியாக வந்தாலும் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் செய்வார் 4ஆம் இடத்துல இருந்தார்னா. தடங்கல்கள்னால் என்ன? தாயினுடைய உடல்நிலையில் தடங்கல்கள் வரும். உடல்நலை சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி, அதில் கடன் கசி வாங்கி செலவு பண்ணுற மாதிரி தாய்க்கு இருக்கும். அதே அழியாத சொத்துக்கள் உங்களுக்கு கொடுக்குறதுல தாமதப்படுத்தும். கொஞ்சம் தாமதப்படுத்தி பிற்காலம் நல்லாயிருக்கும். முற்காலத்தில் தாமதப்படுத்தும். ஏன்னா 19 ஆண்டுகள் சனி பகவானுடைய தசை. அது முற்காலத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தும். பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அழியாத சொத்துக்கள்லாம் நிறைய கிடைக்கும். அழியாத சொத்துக்கள் கிடைக்கும், வண்டி வாகனம். 4ஆம் இடத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துருவார், 4ஆம் இடத்துக்கு உண்டானதெல்லாம். அதே 5ஆம் இடத்துல இருந்தார்னா, 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீடு, அது நட்பு வீடாக வருது. நட்பு வீடாக வந்தாலும் அவர் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், பூர்வீகம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த மாதிரி புத்திரர்கள் ஏற்படுத்துறத தாமதப்படுத்துவார் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் பண்ணுவார், பிரச்சனைகள் பண்ணுவார். அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் உக்காந்துக்கிற வீடு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த புத்திரர்களை தாமதப்படுத்துறது அல்லது பெண் குழந்தையாக பிறக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார். மற்றபடி வேறு கெடுதல்கள்லாம் அதிகமாக பண்ண மாட்டார். ஏன்னா 5ஆம் இடம் திரிகோட இடமா வர்றதுனால மற்ற கெடுதல்கள்லாம் பண்ண மாட்டார். தொழிலாக காசு பணத்துக்கோ எந்த ஒரு இதுக்கும் பஞ்சம் வராது. அது நல்லாயிருக்கும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். அதே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா அதுவும் நல்லதே தான் செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார்.
6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பார் 7ஆம் பார்வையா. அதே 2ஆம் வீட்டையும் பார்ப்பார் 9ஆம் பார்வையா. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 2வது வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் இதையும் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது கெடுதல்கள் அதிகம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 6ஆம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் குடும்ப சிக்கல்கள் மட்டும் உண்டு பண்ணுவார். ஏன்னா 2ஆம் இடத்த குடும்பத்தை பார்க்கறதுனால அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து குடும்ப சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். குடும்பஸ்தானம் அப்படின்ற வரிசையில் தனஸ்தானமாகவும் இருக்கிறதுனால பணத்துலேயும் கொஞ்சம் குறைபாடான வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். தொழில் செஞ்சிங்கன்னா அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். அதே 7ஆம் இடத்துல இருந்தாருனாலும் லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை பார்த்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கிறதும் சரியில்லை. ஏன்னா அது பகை வீடு, சந்திரனுடைய வீட்டில் இருப்பார் சனி பகவான். அந்த வீட்டில் இருந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்கும்போது அந்த தசை நடக்கும்போது அது வந்து சரியில்லாமல் தான் இருக்கும். ஏன்னா பாவகரகமாக இருந்தாலும் அவர் லக்னத்திலே இருக்கலாம், 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கலாம். ஆனால் 7ஆம் இடத்துல பகை வீட்டில் இருந்து லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் கெடுதல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் வரும். 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம். உங்களுடைய தொழிலில் வந்து கூட்டு தொழில் செய்கிறோமா, ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கிறோமா, இதெல்லாம் வந்து 7ஆம் இடம் தான் கொடுக்கும். அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து திசை நிறுத்தினார்னா இதெல்லாம் கலஸ்திரத்துக்கு உடல்நிலை கெடுதல்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு வரும். அதே ஃப்ரெண்ட்ஸுங்க வழியில் ஏதாவது நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு வரும். கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு வரும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் செய்வார். நீங்கள் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, அந்த கெடுதல்கள்லாம் வந்து போயிடும். ஆஞ்சநேயர் விடமாட்டார் உங்களை, அந்த அளவுக்கு கெடுதல் செய்கிறதுக்கு விடமாட்டார். நல்லாயிருக்கும். அதே 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருனாலும் 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், மாங்கலி ஸ்தானம். இந்த மாதிரி ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள்காரகன் சனி பகவான் இருக்கலாம். அது நல்லாயிருக்கும். இன்னும் கெடுதல் அதிகமான கெடுதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வராது தசை நடக்கும்போது. அதாவது எந்த வீட்டில் தசை இருந்தாலும், அந்த சனி பகவான் இருந்தாலும் அந்த தசை நடக்கும்போது தன் திசையில் தன் புத்தி நடக்கும்போது மட்டும் அவர் வந்து பலனை வந்து தாமதித்தான் அவங்களுக்கு செய்வார். நல்லது செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து குறைச்சி கொடுப்பார். அதே 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா 9ஆம் இடங்கிறது நட்பு வீடு. நட்பு வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை பார்ப்பார் 3ஆம் பார்வையாக. அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். புகழ், கீர்த்தி இதெல்லாம் உங்களுக்கு தைரியம், வீரியம் இதெல்லாம் வரக்கூடிய இடத்த பார்ப்பார் 3ஆம் இடத்த. இதே 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு உண்டான வெற்றி எல்லாம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியாக வந்து அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி 11ஆம் இடத்தை பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான பலனெல்லாம் கிடைக்கும் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால. அது நல்லாயிருக்கும். அதே 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை தான் பார்ப்பார். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும். அதிகப்படியான கெடுதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வராது. அந்த தசை நடக்கும்போது நல்லாயிருக்கும். அதே 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவங்க 3ஆம் பார்வையாக அவங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். அப்படி லக்னத்தை பார்க்கும்போது அது வந்து அந்த தசை நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா தசை நடந்ததுன்னா 3ஆம் பார்வையாக அவங்களுடைய லக்னத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தசை முடிகிற வரைக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் வீட்டில் இருந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் வீடாக வருது. அது கெடுதல்கள் அதிகமாக செய்கிறதுக்கு, ஏன்னா பகை வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதனால் கெடுதல்கள் அதிகம் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு வரும். அதே ஒரே குரு பார்வை, இந்த சனியை குரு பார்த்தாலோ அல்லது லக்னத்தை குரு பார்த்தாலோ இந்த மாதிரி கெடுதல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வராது. சனி பகவான் எங்கே இருந்தாலும் சனி பகவானை குரு பார்த்தாலோ அல்லது சுக்கரனோட தொடர்பு கொண்டாலோ அல்லது வளர்ப்புற சந்திரனோட சந்திராதி யோகத்தில் இருந்தாலும் சரி, அந்த சனி பகவான் சந்திராதி யோகத்தில் இருந்தாலும் கெடுதல்கள் செய்ய மாட்டார். அந்த தன் திசையில் தன் புத்தி நடக்கும்போதுமே சந்திராதி யோகத்தில் இருக்கும்போது அவர் செய்ய மாட்டார். சந்திராதி யோகத்தில் இருந்தாலும் சரி, சுக்கரனோட சேர்ந்து சுக்கரனுடைய பார்வையில் இருந்தாலும் சரி, குருவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் இந்த 3 பேரோட தொடர்புகள் இருக்கும்போது அவர் அதிகப்படியான கெடுதல்களை செய்ய மாட்டார். இன்னும் வந்து தன் லக்னாதிபதிங்கிற முறையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி பண்ணுவாரோ அதை விட அதிகமாக உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை கொடுத்து அந்த திசை போகிறதுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துட்டு போயிடுவார். அதே 12ஆம் இடத்துல இருந்தார்னா
12ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா பாவகிரக வரிசையில வராரு லக்னாதிபதி. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும், ஒண்ணும் அதிகப்படியான கெடுதல்களோ, ஆயுள் பங்கமோ வராது. நல்லாருக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. சனி திசை நடக்கிறது மகர லக்னக்காரர்கள்லாம் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.